திருமாவளவன் சொல்லிட்டு இருக்காரு, நாங்க இன்னும் இந்த கூட்டணி இல்லைன்னு இருக்காரு. கூட்டணி பேசவே ஆரம்பிக்கலான்ட்டார். எனக்கே அதிர்ச்சி. இல்லை ஒரு கால் ஏவாவேலு அவர் அவரும் நான் தாவேக்காவுக்கு போயிடுவேன்னு மிரட்டிக்கிட்டு இருக்காருன்னு சொல்கிறாங்க. டிடிவி அவர்களுக்கு துணை பொதுச் செயலாளரும் அவர் சசிகலா அவர்களுக்கு அவைத்தலைவரும் கொடுப்பதற்கு திவாகர் மூலமாக தாவேக்கால ஏற்கனவே நின்று தோத்தவனோ இல்லை வேறு புது கேண்டிடேட்டாவோ போட்டால் அவன் விஜயுடைய முகத்துக்காக. ஆனால் அதிகமான அழுத்தம் டிரான்ஸ்ஃபர் போன்ற விஷயங்கள்லாம் விடுதலை சிறுத்தை பக்கம் தான் வருது அப்படின்னு யார் நீங்கன்னு கேட்குற ஒரு இதுக்கு வன்னி அரசு வளர்ந்து விடக்கூடாது அப்படின்னு நினைக்கலாம். விஜய் அவர்கள் சுயநலமாக நடந்து கொள்கிறார் என்றால் இப்போ திருமாவளவன் சுயநலமாக நடந்து கொள்கிறார். பை த பீப்புள் நேயர்களுக்கு வணக்கம். பல்வேறு அரசியல் பொருளாதார சமுதாய பிரச்சனை அலசக்கூடிய நிகழ்ச்சியில் நம்மிடையே மூத்த பத்திரிகையாளர் திருசக்தி சுந்தராமன் வந்திருக்காங்க. வணக்கம் சார். வணக்கம் ஜெய், சொல்லுங்கள் சார். இப்போது அதிமுக கொஞ்சம் கொஞ்சமாக கரைஞ்சிக்கிட்டு இருக்கு. அது கொஞ்சம் கொஞ்சமாக யார் அங்கே போகிறாங்க இங்கே வராங்க அப்படின்ட்டு பேச்சுவார்த்தை நடைபெற்று கொண்டிருக்கிறது. ஒரு பக்கம் இன்றைக்கி வேலுமணி போன்றவரெல்லாம் வெளிநடப்பு செய்யலை, சட்டசபையில் அது போன்ற விஷயங்கள் வந்துச்சு. திமுகலாம் கூட பல பேர் தேர்தலை பயங்கரமாக செலவு செஞ்சிட்டோம், ஆட்சிக்கு வந்துடும் திமுக, நம்ம பயங்கரமாக வாரி சுருட்டிடலான்னு நினச்சோம், ஆனால் ஒன்றுமே இல்லை, இப்போ கேள்விக்குறியாக போய் நிற்கிது அப்படின்னு நினைக்கிற பட்சத்தில் அடுத்த சனிக்கிழமை நம்மளும் பனையூருக்கு படையெடுக்கலாமா அப்படின்னு சில திமுக எம்எல்ஏக்கள் யோசிப்பதாக ஒரு செய்தி இருக்குது. எப்படி சார் அது? ஆமாம், இப்போ கூட சமீபத்தில் இந்த 2 நாளில் செய்திகள் பார்த்தீங்கன்னா, பேராவூர் அணியை சேர்ந்த எம்எல்ஏ, திமுக எம்எல்ஏ அசோக் குமார், இந்த மாதிரி ஒரு 2-3 எம்எல்ஏ பேர்லாம் அடிபடுது. இவங்கெல்லாம் நிறைய செலவு பண்ணிவிட்டு நீங்கள் சொல்கிற அது பணம் இப்போ திரும்பி வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை அப்படிங்கும்போது திமுக தலைமையிடம் பணத்தை கொடுங்க, நாங்கள் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டோம், நஷ்டப்பட்டுட்டோம், செலவு பண்ணிட்டோம். 2வது எம்எல்ஏவை ஜெயிச்சு என்ன சும்மா எதிர்கட்சியில் உட்காந்து என்ன பண்ணுறது, ஆட்சியில் இருந்தால் ஏதாவது பணம் பார்க்கலாம், அது வழி இல்லை அப்படிங்கும்போது தலைமையில் கேட்டபோது தலைமையில் நாங்கள் ஒன்றும் பண்ணுறதுக்கு இல்லை, கையை விரிச்சிட்டாங்க. வழக்கம் போல். ஆமாம், தலைமையினாலே அது ஒன் வே டிராஃபிக் தானே. சரி, வரவுன்னா வாயை திறப்பாங்க. மக்கள் நீதி மையத்தை கொடுத்த பணமே வரல, அதான் சொல்கிறேன். அப்போது அங்கேயே அப்படிங்கும்போது அவருக்கே அந்த கதி அப்படிங்கும்போது நீங்கள் திமுகவில் நீங்கள் செலவு பண்ணிங்கன்னா எம்எல்ஏ ஆகிட்டீங்கள அப்படின்னு சொல்லி விட்டுருவாங்க. அது எந்த காலத்திலையுமே அதுலேயும் குறிப்பாக திமுகவில் ஒன் வே டிராஃபிக் தான். வரவுக்கு கை கொடுப்போம், கலைஞர் இருக்கிற வரைக்கும் உறவுக்கு கை கொடுப்போம் அப்படின்னு பேசிட்டார். அது மேடையில் பேசும்போது உறவுக்கு கை கொடுப்போம், உண்மையிலேயே பார்த்தீங்கன்னா வரவுக்கு கை கொடுப்போம். அதுதான் திமுகவுடைய கொள்கையாக இருந்தது, இன்னும் தொடர்ந்து இருக்கிறது. முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களுடைய பீரியட்லேயும் சரி, முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் உதயநிதி அவர்களுடைய பீரியட்லேயும் சரி, இது இப்படி தான் இருந்துக்கிட்டு இருக்கு. இதில் நிறைய பேர் அதிருப்தியாகி தாவேகா பக்கம் போவதற்கு, ஏன்னா அவங்களுக்கு தாவேகாவுக்கும் அவங்கள அதிமுகலேருந்து வரவங்களாம் வாங்கி போட்டுக்கிறாங்க, எங்கேருந்து வராங்களோ அவங்கள வரவேற்பதற்கு தோரணங்களோட. இப்போ நாங்கள் தூய்மையான ஆட்சி தருவோம், நம்ம ஊழலற்ற ஆட்சி தருவோம், நாங்கள் டெண்டர் இல்லாத ஆட்சி தருவோம்ல சொல்லிருக்கு தாவேகா. இப்போ இவங்கெல்லாம் போய் அங்கே சேர்ந்துட்டாங்கன்னா திருப்பி தாவேகாவும் அதே மாதிரி திமுக அதிமுக மாதிரி தான் சார் மாறிடுவோம். அதாவது திமுக அதிமுகனா ஒரு அடையாளம். இப்போ பார்த்தீங்கன்னா ஆர்எஸ் பாரதி அவர்கள் என்ன சொல்லிட்டாருன்னா, திமுக அதிமுக ரெண்டும் கூட்டணி வைத்தால் என்ன தவறுன்னு கேட்டார். ஆமாம், அது சண்முகம் சொல்லிட்டாரு. ஆமாம், அது நடக்கதான் செய்யும் அப்படின்ட்டு. ஆமாம், ஒரே அணி இல்லை. நீங்கள் 20-25 வருஷத்துக்கு முன்னால் துக்ளக் ஆசிரியர் மரியாதைக்குரிய அவர் சோ அவர்கள் ஒரு கேள்வி பதிலில் கரெக்டாக சொல்லியிருந்தார். எப்போ 20 வருஷத்துக்கு முன்னால் திமுக அதிமுக கூட்டணி வைக்க வாய்ப்பு இருக்கிறதா அப்படின்னு கேட்டபோது என்ன சொன்னார்னா, திமுக அதிமுக அல்லாத ஒரு 3வது ஒரு கட்சி ஆட்சியை கைப்பற்றும் நிலை வந்தால் அவர்கள் கூட்டணி சேர தயங்க மாட்டார்கள். அதானே இப்போ நடந்திருக்கு. அதே மாதிரி காமராஜர் இருக்கும்போது என்ன சொன்னார், திமுக அதிமுக வந்ததுக்கப்புறம் ரெண்டும் ஒரே கூட்டையில் ஊர்ன மாட்டேன் அப்படின்னு அவருடைய பாணியில் ஒரு ஸ்டேட்மெண்ட் விட்டார். இப்போ அதைத்தானே கிட்டத்தட்ட இவங்களை நிலைநாட்டிகிட்டு இருக்காங்க. திமுகவும் அதிமுகவும் கூட்டணி சேர்ந்தால் என்ன தவறுன்னு ஆர்எஸ் பாரதி அவர்கள் கேட்குறாருன்னா, திமுக தலைமையுடைய அனுமதி இல்லாமல் அவர் அதை சொல்ல மாட்டார். ஆமாம்,
இவங்க ரெண்டு பேரும் கூட்டணி சேர்றதா இருந்தால் இவ்வளோ நாள் எதிராக வந்து துருவங்களாக தங்களை காட்டிக்கொண்டு மக்களை இவர்கள் ஏமாற்றினார்களா, அப்படி காட்டிக்கொண்டார்களா அப்படின்னு ஒரு கேள்வி வருது. அவரவர்கள் சுயநலத்திற்காக அப்படி ஒரு நடித்தார்களா, அதாவது ஒரு அண்டர் கரண்ட் உள்ளுக்குள்ள ஒரு, அதனால தான் பார்த்தீங்கன்னா அந்த காலத்திலேயே சொல்லுவாங்க சார், எம்ஜிஆர் ஆட்சி செய்த போது ஒரு பங்கு வரும்போது கோபாலபுரத்தில் போய் தான் வரும்பாங்கல்ல, இல்லை அதெல்லாம் வந்து உண்மைன்னு தெரியுதோ. அதான் எம்ஜிஆர் இருக்கும்போது சொல்லுவாங்க, முதல்ல வந்த உடனே ஏதாவது ஒன்றுனா கோபாலபுரத்தில் போய் பார்த்துட்டு வந்துட்டீங்களா, கொடுத்துட்டு வந்துட்டீங்களா, அங்கே போய் முதல்ல கொடுத்துட்டு வாங்கன்னு சொல்லுவாராம். ஆமாம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த புரிதல் ஜெயலலிதா காட்சியில் அது இல்லை போட்டுருக்கு. ஜெயலலிதா ஆட்சி காலத்தில் இல்லை. ஜெயலலிதா காலத்தில் வந்து அது எதிர்கட்சியாக மட்டும் இல்லாமல் எதிரி கட்சியாகவே அது ஒருவர் இருந்தாங்க. அது அவங்களுடைய ஆளுமை, அந்த என்ன சொல்கிறது, அந்த தனிப்பட்ட விருப்பு வெறுப்புகளால் கூட இருக்கலாம். திமுக ஆட்சியில் தான் அந்த ஜெயலலிதா அவர்கள் வந்து சட்டசபையில் அவமானப்படுத்தப்பட்டார்கள். இந்த மாதிரி விஷயங்கள், அப்புறம் லாரி ஆக்சிடென்ட், அப்போல்லோ மருத்துவம், பல விஷயங்கள், அந்த மாதிரி காரணங்கள் இருக்கலாம். அதில் யார் வந்து சரி தவறு அப்படிங்கிறதெல்லாம் தாண்டி அவரவர்களுடைய நிலைப்பாடு அப்படின்னு, அது எதிர்கட்சியாக மட்டும் இல்லாமல் எதிரி கட்சியாகவும் இருந்தார்கள். ஆனால் இப்பொழுது வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட திமுக அதிமுகனா என்ன வித்தியாசம்னு ஓப்பனாக பேசுகிற அளவுக்கு, அதே மாதிரி தாவேகாலிருந்து அவர்களை ஒரே வரிசையில் உட்கார வைத்த பெருமை தாவேகாவுக்கு தான் சாரும்னு இவங்க வேறு சொல்லிக்கிறாங்க. இதில் என்ன பெருமை இருக்குது? அந்த விஜய் தாமோன்னு அந்த அமைச்சர் சொல்லியிருக்காரு அந்த பெருமைன்னு. நீங்கள் சொல்கிற மாதிரி திமுகலேருந்து கொஞ்சம், அதிமுகலேருந்து இப்போ நிறைய மற்ற கட்சிகள்லேருந்து இப்படி எல்லாத்தையும் வந்து கலந்து போட்டு ஒரு அவியலாக தவேகாவை ஆக்கிவிட்டு நீங்கள் தூய ஆட்சி கொடுப்போம் அப்படின்னு சொன்னால், இப்போ கூட இந்த தூய்மை பணியாளர் விஷயத்தில் பார்த்தீங்கன்னா 2025 ஆதவர்ஜுனா அவர்கள் இப்பொழுது அமைச்சராக இருப்பவர், அப்பொழுது வந்து தூய்மை பணியாளர்லாம் அரசு குப்பை அள்ளுறவங்களுக்கு அரசு சம்பளம் கொடுக்காம அதை விட்டுட்டு தனியார் பயம் கொடுப்பது எவ்வளோ பெரிய தவறு. இதை நான் சொல்லிட்டு இப்போ தனியார் தர போகிறாங்க. இல்லை பேசுனது கரெக்டான வார்த்தைகள் வீடியோவில் வருது. இப்போது 4 நாளாக வந்து தலைவர் விஜய் வந்து சாப்பிடல, வருத்தமாக இருக்கார். என்ன அதாவது குப்பை அலுவலர்களுக்கு அரசு இதுக்கு பதிலாக தனியார்கிட்ட இந்த ராம்கின்னு ஒரு நிறுவனத்தில் கொடுத்துட்டாங்க, ஆந்திரா நிறுவனத்துக்கு. அப்போது அந்த சமயத்தில் 2025 கடைசியில் அடுத்த நவம்பர் டிசம்பர் வேணுமோ அப்போ பேசினவர் இன்றைக்கி என்ன பண்ணுறாங்க? முந்தானத்து வந்து 8 மாவட்டங்களில் வந்து தூய்மை பணியாளர்களுக்கான டெண்டரை வந்து கால்ஃபார் பண்ணியிருக்காங்க தனியார்கிட்ட. எந்த அரசு? தாவேக அரசு. ஆதவர்ஜுனா வந்து மூத்த அமைச்சராக இருக்கக்கூடிய இந்த அரசு. ஸோ அப்போ நீங்கள் கேட்குற கேள்வி கரெக்டு. நீங்கள் அது அவியல் மாதிரி நீங்கள் வந்து எல்லா இடத்துலேருந்தும் ஊழல் யாரெல்லாம் செஞ்சாங்கன்னு நீங்கள் சொன்னீங்களோ அவங்களையெல்லாம் கூப்பிட்டு மடியில் வச்சுக்கிட்டு, பூனையை மடியில் வச்சுக்கிட்டு சவுனம் பார்த்த கதை தான் இதுதான் நடந்திருக்கு. இப்போ திமுக பக்கம் பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு வித்தியாசமான ஒரு சூழ்நிலை இருக்குது. இது சில எம்எல்ஏக்கள் வந்து இந்த செலவுக்காக பணம் வரலைங்கிறதுனால போகிறாங்க. ஒரு துரைமுருகன் அவர்கள் பார்த்திங்கன்னா முன்னாள் அமைச்சர் துரைமுருகன் பொதுச் செயலாளர், அவருக்கு 87 வயசாகிடுச்சு, உடம்பு முடியல. இப்போ கூட அந்த மகளிர் அணி ஃபங்க்ஷனுக்காக போனார், யாருமே அவரை வரவேற்க இல்லைன்னு. அதில் 2 செய்தி இருக்குது. ஒன்று வரவேற்கலன்னு சொல்கிறாங்க, இன்னொன்று அவர் வந்து நம்ம ஒரே கூட்டமாக இருக்குது, உள்ளே போயிட்டு நமக்கு ஏதாவது வியாதி கீதி வந்துட போகுது அப்படின்னு கிளம்பி போயிட்டாரு அப்படின்னு ஒரு செய்தியும் உண்டு. பட் வரவேற்கலை அப்படின்றதுனால கோச்சிட்டு போயிட்டாரு அப்படின்னு ஒரு செய்தி வந்தது. அது தெரியல. ஏன்னா அவர் அங்கே யாரும் வரவேற்கலைங்கிறது உண்மை. அதாவது அவர் எதிர்பார்த்த அந்த ஒரு வரவேற்பு, ஒரு பொது செயலாளரோட சீனியாரிட்டி, பூர்ண கும்பத்தோட வரவேற்கணும்னு எதிர்பார்த்தாரு. அந்த பூர்ண கும்பம்லாம் வந்து இங்கே தான், அந்த குடும்பத்துக்கு தான். குடும்பத்துக்கு வெளியில் வந்து பூர்ண கும்பம் கிடையாது. கும்பம் குடும்பத்துக்கு மட்டும்தான் அப்படிங்கிறது அங்கே திமுக எப்போவுமே உள்ளது தான். குடும்பத்தை தாண்டி எந்த கும்பமும் வந்து பெருசாக வந்து உயர்ந்துட முடியாது. இது அதனால் அவர் என்ன சொல்லிட்டாரு, டிஆர் பாலுக்கு வேணால் நான் வந்து கொடுப்பேனே தவிர பொதுச் செயலாளர் வேறு யாருக்கிட்டையும் கொடுக்க மாட்டேங்கிறாங்க. இவங்க வந்து உதயநிதி அவர்கள் அன்பில் மகேஷுக்கு கொடுக்கணும்னு எதிர்பார்க்குறாங்க. கனிமொழி அவர்கள் அந்த குரூப் வந்து ஆராசா அவர் கொடுத்தா வந்து ஒரு பட்டியலினத்தை கொடுத்த ஒரு பெருமை கிடைக்கும் அப்படிங்கிறாங்க. ஆராசா ஆடியோ வெளியிட்டதுக்கப்புறம் ஸ்டாலின் அவ்வளோ சீக்கிரம் இல்லை உதயநிதியை ஒத்துருவாரா? ஒருமையில் பேசி அவரை வந்து முட்டாளுங்கிற மாதிரி ஒரு மாதிரியாக பேசிட்டு திமுகவை எந்த சமயமும் சிக்க வைக்கிற கிரிப்பு என்கிட்ட இருக்குதுன்னு சொன்னவர்கிட்ட போய் இவெல்லாம் இன்னொரு அடிஷ்னல் கிரிப்பை கொடுப்பாங்களா? அப்போ அந்த இப்போ துரைமுருகன் என்ன சொல்லிட்டாரு,
ஆயுள் காலம், என்னுடைய ஆயுள் முடியும் வரை நான் தான் வந்து பொதுச் செயலாளர் அப்படின்னோடனே இப்போ என்ன சொல்கிறாங்க, திமுக தலைமை என்ன சொல்லுதான், இணை பொதுச் செயலாளர்னு ஒரு புதுசாக ஒன்று க்ரியேட் பண்ணி அதை அன்பில் மகேஷை கொடுக்கலாம். இல்லை ஒரு கால் ஏவாவேலு அவரும் வந்து நான் வந்து தாவேக்காவுக்கு போயிடுவேன்னு மிரட்டிகிட்டு இருக்காருன்னு சொல்கிறாங்க. தகவல் வருது, உண்மையாக என்னன்னு தெரியல. அப்படி உண்மையாக இருக்கும் பட்சத்தில், ஏன்னா ஏவாவேலுவும் நல்ல வளமான அமைச்சர், அவருக்கு பின்னால் பல வளங்கள் இருக்குது. அவர் எனக்கு தெரிந்து கடந்த ஆட்சி காலத்தில் வந்து அவங்க தொலைக்காட்சி, அவங்க வீட்டில் வேலை செஞ்சவங்க, கார் டிரைவர், காய்கறி வாங்கி கொடுக்குற எல்லாத்துக்கும் அவர் தான் சம்பளம் கொடுத்தான்னு கேள்விப்பட்டேன். ஆமாம், அதாவது முன்னால் பார்த்தீங்கன்னா கலைஞர் அந்த ஆரம்ப அந்த பீரியடில் வந்து ஜெகத் ரட்சகன் தான் ட்ரெஷரர். இந்த மாதிரி ப்ரைவேட் ட்ரெஷரி, கட்சியோட அதிகாரபூர்வமான பொருளாளர் இல்லை. நம்ம சொல்கிறது இந்த சைடு ஜெகத் ரட்சகன் ஆஃப் த ரெக்கார்டு. ஆமாம், ஆஃப் த ரெக்கார்டு. அதுக்கப்புறம் ஏவாவேல் ஒரு பீரியடு, அதுக்கப்புறம் செந்தில் பாலாஜி வந்தார். இப்படி ஒரு ஹெரார்கி மாதிரி வந்தது. இப்போ ஏவாவேலுவும் வந்து அந்த மாதிரி இப்போ நான் கட்சி மாறிடுவேன்னு சொல்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை இருக்குது. இந்த மாதிரி சமயத்தில் பேசாமல் ஏவாவேலுக்கு கொடுத்துட்டா அந்த கட்சி மாறுற முடிவுலேருந்து அவரை இணை பொது செயலாளராக ஆக்கிடலாம் அப்படின்னு சொல்லி அந்த பக்கம் அது பேசிகிட்டு இருக்காங்க. இது எல்லா பக்கமும் பார்த்தீங்கன்னா அப்போ திமுகவிலிருந்து நிறைய அங்கே வந்து குழப்பங்கள் இருக்குது. அதை சரி செய்கிறதுக்கு அவங்க இந்த மாதிரி காம்ப்ரமைஸ் எல்லாம் பண்ணி ஆகணும் அப்படிங்கிற ஒரு நிலைமை. இந்த பக்கம் அதிமுகவில் பார்த்தீங்கன்னா நீங்கள் சொன்ன மாதிரி ஏற்கனவே கரைஞ்சி தேஞ்சி அப்படிலாம் ஆகி இப்போ வந்து டிடிவி அவர்களுக்கு துணை பொதுச் செயலாளரும் அவர் சசிகலா அவர்களுக்கு அவைத்தலைவரும் கொடுப்பதற்கு திவாகர் மூலமாக, அது சசிகலாவுடைய சகோதரர் மன்னார்குடி திவாகர் இப்போ இங்கே தான் போயஸ் கார்டனில் வந்து சகோதரியுடன் தங்கியிருக்கிறார் என்று கேள்வி. அவர் மூலமாக பேச்சுவார்த்தைகள் நடைபெறுகிறது. எடப்பாடி இதை வந்து முன்னாலேயே பண்ணியிருந்தாருன்னா இவ்வளோ தூரம் கட்சி உடஞ்சிருக்காது, நீர்த்து போயிருக்காது, தேஞ்சு போயிருக்காது. நம்ம வந்து அவங்கள சேர்க்கக்கூடாதுங்கிறது நம்மளுடைய கருத்து, நம்ம சொல்லலை. இந்த ஒற்றுமை முன்னாலேயே இருந்திருந்தால் இந்த தேய்மானம், இந்த டேமேஜ் ஏற்பட்டிருக்காது. இல்லை சார், இப்போ அது ஒரு பக்கம் இருக்குது. டேமேஜ்னு சொல்லும்போது இப்போ ஏற்கனவே வந்து 5 பேர் போயிட்டாங்க, 6 பேர் போயிட்டாங்க, இன்னும் எவ்வளோ பேர் போவாங்கன்னு ஒரு விஜயபாஸ்கர் போயிட்டாரு, இன்னொரு விஜயபாஸ்கர் போவாரா இல்லையா தெரியல. ஒரு 5 பேர் போவாங்க அப்படின்னா சூழல் இருக்குது. போகிறவங்களெல்லாம் சீட்டு கொடுப்பாங்களா சார் தாவேக்கால? எனக்கு காதில் விழுந்தவரை கொடுக்க மாட்டார்கள் என்பதுதான் செய்தி. ஏனென்றால் இவர்களுக்கு சட்ட சிக்கல் ஏற்படலாம். அதாவது இவங்க ரிசைன் பண்ணிவிட்டு அங்கே போய் இடைத்தேர்தலில் நிற்கும்போது ஏதாவது ஒரு காரணம் சொல்லி இடைத்தேர்தல் நின்று போச்சுன்னால் ஒரு உச்ச நீதிமன்றத்தில் ஏதோ ஒரு தடை யாரோ வாங்க முடிஞ்சு, ஏன்னா ஏற்கனவே வழக்குகள் வந்து போடப்பட்டிருக்குன்னு. திடீர்னு அதாவது 21 நாள்லாம் 4 பேர் வந்து மரகதம் குமரவேல், இசக்கி சுப்பையா அவங்கெல்லாம் வந்து போனாங்க. பெருந்துரை ஜெயக்குமார், அப்புறம் அவங்க 4 பேர் போனாங்க இல்லையா. அதெல்லாம் வரும்பொழுது இந்த இடைத்தேர்தலில் அந்த பணமெல்லாம் செலவெல்லாம், தேர்தல் செலவெல்லாம் கொடுக்கணும், மக்களுக்கு சுமையாது, தேர்தல் ஆணையத்துக்கு அவர்கள் திருப்பி கொடுக்கணும். 5 கோடி ரூபா செலவாகுது ஒரு தொகுதிக்கு 5.5 கோடி சொல்கிறாங்க, கொடுக்கணும். அதே மாதிரி அவங்கள வந்து 20 வருஷத்துக்கு தேர்தலில் நிற்கக்கூடாதுன்னு சொல்லி தடை விதிக்கணும். குறைந்தபட்சம் இந்த இடைத்தேர்தலில் நிற்கக்கூடாதுன்னு சொல்லணும். அப்படிங்கிற மாதிரி வழக்குகள்லாம் வந்து நிலுவையில் இருக்குது. இன்னும் எந்த முடிவும் எடுக்கலை, அட்மிட் பண்ணி ஒரு தீர்ப்புக்கு போகிற அளவுக்கு எதுவும் இல்லை. ஆனால் இந்த வந்துருச்சுன்னா அப்போ இவர்களை நிற்க வைப்பதில் தாவேகாவிற்கு தலைமைக்கு ஆபத்து இருக்கிறது. இந்த எண்ணிக்கை எதுக்காக இவங்களை கஷ்டப்பட்டு கூப்பிட்டு வந்தாங்க? அது சோபா அரசியலோ நாற்காலி அரசியலோ, அது எப்படி எந்த அரசியலாக இருந்தாலும் இவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டு பண்ணது காரணம் என்ன? அந்த எண்ணிக்கை சேஃபாக இருக்கணும்னு. அந்த எண்ணிக்கையில் சேஃபாக இருக்க முடியாதுன்னா இவங்களை நிற்க வைக்கிறதுல அர்த்தம் இல்லைல்ல. அதுக்கு பதிலாக தாவேகால ஏற்கனவே நின்று தோற்றவனோ இல்லை வேறு புது கேண்டிடேட்டாவோ போட்டால் அவன் விஜயுடைய முகத்துக்காக தான் ஓட்டளிக்கிறார்கள் என்பது தெரிந்த விஷயம். அப்போது அவங்க ஜெயிச்சிட்டாங்கன்னா தாவேக்கா சேஃபு, அவங்க டக்குன்னு விட்டு போகிறதுக்கு வாய்ப்புகள் குறைவு. திமுக வந்து நினைத்தால் அதையும் செய்ய முடியும். ஆளுக்கு புதுசாக அது தாவேக்கால வர்றவங்களை எல்லாரும் அநேகமாக லட்சாதிபதிகளாகவே இல்லாமல் இருப்பாங்க. ஒரு சிலரை தவிர, ஏற்கனவே பிற கட்சிகளிலிருந்து வந்தவர்களை தவிர மற்றவர்கள் எல்லாம் இப்போ தான் வந்திருக்காங்க. பணம் வந்து பார்த்துருக்க மாட்டாங்க. ஒரு 10 கோடி 20 கோடி திமுக தர்றேன்னு சொன்னால் மாறி போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அது திமுக ஆளுங்கட்சி முக்கியமாக, பணம் முக்கியமான பார்த்தா அவங்க ஆளுங்கட்சி தான் முக்கியம் தெரியும். ஆளுங்கட்சி முக்கியம். நமக்கு எல்லாருக்குமே ஒரு ஆசை. இப்போ இருக்கிற 4 பேரில் ஏதோ அவங்களுடைய அதாவது ஃபங்க்ஷனிங் சரியில்லை அப்படிங்கிறதுனால அமைச்சர்களை மாத்திரம் நமக்கு ஒரு அமைச்சர் கொடுப்பாங்கன்னு எம்எல்ஏக்கள் நினைப்பதற்கு தனக்குன்னு ஒரு டேர்ன் வரும்
ஒரு 6 மாதம் கழிச்சு வரும், 1 வருஷம் கழிச்சு வரும், 2 வருஷம் கழிச்சு வரும் நினைக்கிறதுல ஒன்றும் தவறில்லை. அந்த மாதிரி வரக்கூடிய ஒரு சூழ்நிலையில் உங்களுக்கு இப்போது அதிமுகவில் இந்த 4 பேர் அநேகமாக கொடுக்க மாட்டாங்க. ஏன்னா இவங்களுக்கு கொடுத்தால் சட்ட சிக்கல் ஏற்பட்டால் இந்த எண்ணிக்கையில் மறுபடியும் அங்கேயே வந்து நிற்கும். இப்போ இன்றைக்கி கூட சட்டமன்றத்தில் கம்யூனிஸ்டுகள் எதிர்க்க ஆரம்பித்து விட்டார்கள் இந்த காவிரி ஆணையம் விஷயத்தில். ஆமாம், ஏதோ ஒரு காரணத்தில் திருமாவளவன் சொல்லிட்டு இருக்காரு, நாங்கள் இன்னும் இந்த கூட்டணி இல்லைன்னு இருக்காரு. கூட்டணி பேசவே ஆரம்பிக்கலான்ட்டார். எனக்கே அதிர்ச்சி. என்ன அதிர்ச்சின்னா, அங்கே போய் உட்கார்ந்து அமைச்சர் பதவியும் வாங்கிட்டு அவரை வேற வந்து வன்னியரசு அவர்களை வந்து ஏதோ ஒரு சில மாவட்டங்களுக்கு பொறுப்பாக வேற போட்டிருக்காங்க. அந்த மாவட்டத்துக்கெல்லாம் ஒரு அமைச்சர் அப்படின்னு பொறுப்பு அமைச்சரா இதெல்லாம் போட்டதுக்கப்புறம் தாவேகாவுடன் நாங்கள் கூட்டணி பேசவே ஆரம்பிக்கவில்லைங்கிறார். ஆட்சி முடிஞ்சதுக்கப்புறம் தான் ஆரம்பிப்பாரா என்னன்னு நமக்கு தெரியல. ரெண்டாவது இன்னொரு தகவல் கேள்விப்படுறோம், அது வந்து உண்மையாக எவ்வளோ தூரம் அது நடக்க போகிறதுன்னு தெரியல. அவர் ஏற்கனவே காட்டுமன்னார் கோயிலில் நிற்கிறதா இருந்தார். கடைசி நிமிஷத்தில் தான் அந்த காங்கிரஸ்காரர் ஜோதிமணிக்கு கொடுத்துட்டாரு, நிற்கிறதா சொல்லி வாபஸ், அப்புறம் நிற்கலைன்னு சொல்லிட்டாரு. இப்போது மதுராந்தகத்தில் தனி தொகுதி, அது எஸ்சி தொகுதி, மரகதம் குமாரவேலுடைய தொகுதி. அவங்களுக்கு கொடுக்கல அப்படிங்கும்போது வேறு யாருக்கோ கொடுக்கும்போது எனக்கு ஏன் கொடுக்கக்கூடாது, நான் நிற்கிறேன்றாராம். இல்லை சார், ஏற்கனவே காட்டுமன்னார் கோயில் கை நழுவி போச்சு, நிற்கல. அதுக்கப்புறம் வந்து அதிமுக திமுக ஒரு சிஎம் ஆக்குவான்னு சொன்னாங்க, இல்லை. அடுத்த டெப்டி சிஎம் ஆக்குவான்னு சொன்னால் இல்லை. திருச்சி கிழக்கில் நிற்பாங்கன்னு சொன்னால் அதுவும் இல்லை. இப்போ நீங்கள் சொல்கிறத பார்த்தா கடைசியில் வந்து இங்கே வந்து நிற்கிது, மதுராந்தகத்தில் வந்து நிற்கிது. ஏன்னா மதுராந்தகத்தில் வந்து ஒரு வாய்ப்பு அதிகம். ஏன்னு கேட்டால் தனி தொகுதி, அது ஆட்டோமேட்டிக்காக எலிஜிபிலிட்டி இருக்குது. பட்டு எம்பி அவர் வந்து ராஜினாமா பண்ணிட்டு வர்றது வந்து அவ்வளோ புத்திசாலித்தனமானா அவர் நீங்கள் இந்த விதத்தில் பாருங்கள். இப்போ வன்னியரசு ஒரு அமைச்சராகிட்டார். அமைச்சரானால் அவருக்கு என்று ஒரு அதிகாரம் இருக்கும். அந்த அதிகாரத்தினால் அவர் தன்னை வளர்த்து கொள்வார். நம்ம எம்பிஆர் ராஜ்யசபாவில் போய் எம்பியாக இருந்துக்கிட்டு அவங்க ஹிந்தியில் பேசுகிறத கேட்டுக்கிட்டு நம்ம அங்கே உட்காந்துட்டு இருக்கிறத விட மாநில அரசியலுக்கு வரும். கனிமொழி அவர்கள் வந்து எம்பி, தூத்துக்குடி எம்பியை ரிசைன் பண்ணிட்டு மாநில அரசியலுக்கு வர்றேன்னு சொன்னாங்க தேர்தலுக்கு முன்னாலன்னு ஒரு தகவல் இருந்தது. இப்போவுமே அந்த தகவல் வந்து ஓடிக்கிட்டு தான் இருக்குது, மாநில அரசியலுக்கு வரணும். ஏன்னா எல்லாருக்குமே மாநில அரசியலில் தான் அதிக ஆர்வம். எம்பி போய் டெல்லியில் போய் உட்காந்து நீங்கள் ஒரு நாள் பேசிட்டு வருதுன்றதை விட, அப்போது திருமாவளவனுக்கு அது பிராந்திய கட்சி தான், சாதி அடிப்படையான கட்சி, பிராந்திய கட்சி. அப்படி இருக்கும்பொழுது ஒரு குறிப்பிட்ட வகுப்பினர் சார்பாக உள்ள கட்சி. அப்படி வரும்பொழுது அந்த கிரிப்பு வந்து அவருக்கு போயிடுச்சுன்னா, வன்னியரசுக்கு போயிடுச்சுன்னா, திருமாவளவனே வந்து யார் நீங்கன்னு கேட்குற ஒரு இதுக்கு வன்னியரசு வளர்ந்து விடக்கூடாது அப்படின்னு நினைக்கிறாரா இல்லையா நமக்கு தெரியாது. இல்லைன்னா இன்னும் 2029 வரைக்கும் இருக்கக்கூடிய எம்பி பதவியை ராஜினாமா பண்ணணுங்கிற எண்ணம் அவருக்கு காட்டுமன்னார் கோயிலே வந்திருக்கக்கூடாதே. இப்போ நீங்கள் சொல்கிறது வரிசையாக காட்டுமன்னார் கோயில் முதலமைச்சர், அப்புறம் துணை முதலமைச்சர், இப்போவும் வந்து அவர் மதுராந்தகத்தில் நின்று வெற்றி பெறும் பட்சத்தில் தன்னை துணை முதலமைச்சர் ஆக்கணும் அப்படிங்கிறது தான் விஜய்கிட்ட அவருடைய. ஏன்னா அப்போ வந்து கோரிக்கை, இவர் துணை முதலமைச்சர், வன்னியரசு அமைச்சர்னா கட்சி ரீதியாகவும் ஆட்சி ரீதியாக அதிகாரத்திலும் வந்து திருமாவளவனுக்கு பெரும் பங்கு. இல்லை சார், ஏற்கனவே இப்போ சொல்லப்படுது என்னென்னா, இப்போ வந்து இந்த கூட்டணி ஆட்சியில் வந்து மற்ற கட்சிகளாக இருந்தாலும் சரி, முஸ்லீம் லீக்கோ இல்லை மற்ற கட்சியினரோ யாருமே அவ்வளோ அழுத்தம் கொடுத்து, காங்கிரஸ் அழுத்தம் கொடுக்கல. ஆனால் அதிகமான அழுத்தம், டிரான்ஸ்ஃபர் போன்ற விஷயங்கள்லாம் வந்து விடுதலை சிறுத்தை பக்கம் தான் வருது அப்படின்னு அரசு வந்து ரொம்ப வருத்தப்படுதுன்னு சொல்லப்படுதே சார். ஆமாம், அந்த ஐபிஎஸ் விவகாரங்கள்லாம் வந்து அவர் தான் வந்து ரொம்ப அழுத்தங்கள் கொடுப்பதாக வந்து தெரிகிறது. நீங்கள் சொல்கிறது ஒரு குறிப்பிட்ட லஞ்ச ஒழிப்புத்துறையில் வந்து அவர் தான் வந்து சொன்னார். அருண் அவர்களை வந்து பொதுவாக திமுக ஆட்சியில் அருண் அவர்கள் திமுக தலைமைக்கு நெருக்கமானவராக அறியப்பட்டவர். அவரை வந்து இங்கே கொண்டு அந்த இடத்துல போட்டது அப்படின்னு சொல்லி அது வந்து திருமாவளவனுடைய பரிந்துரைன்னு பத்திரிகை தகவல்லாம் கூட சொல்லிச்சு. இந்த மாதிரி பல ஐஏஎஸ் ஐபிஎஸ் அதிகாரிகளுடைய அந்த அந்த போஸ்டிங்கில் வந்து அவர் தலையிடுறாரு, அழுத்தம் கொடுக்குறாருன்னு. இப்போது எங்கள் விசிகாவுடைய சிதம்பரம் தொகுதி எம்பியாக, லோக்சபா எம்பியாக இருக்கும்பொழுது அவர் இவ்வளோ கொடுக்குறாருன்னா, அவருக்கு வந்து நேரடியாக துணை முதல்வர் ஆகணும். சரியாக சொல்லணும், புரிகிற மாதிரி சொல்லணும்னா, வன்னியரசை விட கட்சியில் எனக்கு வந்து வலிமை இருக்கணும். நாளைக்கு வந்து வன்னியரசு வந்து
தனக்கு எதிராக கட்சியை கைப்பற்றி விடக்கூடாது அப்படின்னு ஒரு அரசியல் ரீதியாக அவர் நினைத்தால் அது சரியா தவறா என்று சொல்வதை விட அரசியல்வாதி அப்படி தான் நினைப்பார் என்று எடுத்துக்கொள்ள வேண்டும். அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் இப்போது மதுராந்தகத்தில் என்ன நடக்க போகுதுன்னு தெரியல. நீங்கள் சொல்கிற மாதிரி அந்த 4 பேருக்கு நன்றி அப்படின்னு சொல்லி பாடிட்டாங்கன்னு வச்சுங்க, மங்களம் பாடிட்டாங்கன்னு வச்சுங்க, தாவேகா தலைமை விஜய் அவர்கள் இந்த 4 பேருக்கு கொடுக்கலன்னா அவங்க என்ன பண்ண முடியும்? அது 100 கோடி அதெல்லாம் கொடுக்கப்பட்டதா ஒரு செய்தியெல்லாம் காதுவீல வந்திருக்கேன் சார். அவர்கள் வந்து அவர்கள் நினைத்த சட்டமன்றத்தில் அவர்களுக்கு வந்து நாற்காலி கிடைக்கலன்னா கூட அதான் சோபா கிடைச்சிருச்சு இல்லை, சோபாவின் மகன் கொடுத்த சோஃபான்ட்டாங்க. ஆமாம், அப்படி வச்சுக்கலாம். ஆமாம், திருமதி சோபா அவர்களின் மகன் கொடுத்த சோஃபா அப்படின்ட்டாங்க அப்படின்னு. இப்போ கூட வந்து இவர் திரு எஸ்ஏசி அவர்கள், இயக்குனர் எஸ்ஏசி வந்து சில பேர் வந்து பேசி காரியத்தை சாதிப்பார்கள். என்னுடைய மகன் முதல்வர் விஜய் அவர்கள் வந்து பேசாமல் மௌனமாக இருந்து சாதிக்கிறார். அதுதான் நம்ம சொன்னோம், மௌனம் வந்து சில சமயம் பலமாகவும் பல சமயங்களில் பலவீனமாகவும் கருதப்படும். அது சமயத்தை பொறுத்து இருக்குது. எந்த சமயத்தில் மௌனமாக இருக்கணும், எந்த சமயத்தில் மௌனமாக இருக்கக்கூடாதுன்னு சூழ்நிலை தான் முடிவு பண்ணும். அந்த வகையில் பார்த்தீங்கன்னா இப்போ இந்த 4 பேருக்கு வந்து நன்றி தான் டிசைன் பண்ணதுக்கு. அவங்களுக்கு அநேகமாக இடைத்தேர்தல் வாய்ப்பு கிடைக்காதுன்னு சொல்கிறாங்க. ஏன்னா விஜய் அவர்கள் வந்து சுயநலமாக நடந்து கொள்கிறார் என்றால், இப்போ திருமாவளவன் சுயநலமாக நடந்து கொள்கிறார், ஸ்டாலின் அவர்கள் சுயநலமாக உதயநிதி நடந்து கொள்கிறார், அது மாதிரி தான் எடப்பாடி நடந்து கொள்கிறார். அது மாதிரி விஜய் நடந்து கொள்ளலாமே. அந்த 4 பேர் வந்து தாவேகாவை சேர்ந்தவங்களாக இருந்துட்டா, ஒரிஜினல் தாவேகாவாக இருந்துட்டா, இவங்க 4 பேருக்கு நம்ம ஏதாவது மேனேஜ் பண்ணிக்கலாம். உள்ளாட்சியில் நில்லுங்க, வாரியம் கொடுக்கலாம், இல்லை மேயர், உள்ளாட்சியில் மேயர் கொடுக்கலாம். மந்திரிக்கு அடுத்தபடி மேயர் தானே. இன்றைக்கி கூட சபாநாயகர் பார்த்தீங்கன்னா சென்னை மேயர் பிரியா அவர்களுக்கு வந்து ஒரு குட்டு வச்சுருக்காரு சபாநாயகர் பிரபாகர். இந்த திருவிக நகரில் வந்து ஒரு நிகழ்ச்சியும் போது தாவேகா எம்எல்ஏவை விட்டுட்டு திமுக நகராட்சி தலைவர் என்னமோ அவங்களுக்கு முன்னுரிமை கொடுத்தாரு அப்படிங்கும்போது தலைமைச் செயலாளர்கிட்ட சொல்லி இதுதான் வந்து புரோட்டோகால் அப்படின்னு சொல்லி ஒரு அறிவிப்பு விடணும். அதாவது மேயர் பிரியான்னு வந்து பெயரை குறிப்பிடாமல் அவருக்கு திருவிக நகரில் நடந்த சம்பவம் அப்படின்னு சொல்லியே பேசியிருக்காரு. அந்த மாதிரி வந்து அவங்கவுங்களுடைய சுயநலத்திற்காக செயல்படுவதில் நம்ம வந்து அரசியல் அது சாதாரணமான விஷயம். கண்டிப்பாக சார். இப்போது அதனால் வந்து எல்லா திமுகலையும் ஒரு நிறைய மாற்றங்கள், ஏமாற்றங்களினால் விளையும் மாற்றங்கள் தெரியுது. அதிமுகவில் பார்த்தீங்கன்னா மறுபடியும் மீண்டும் சசிகலா, சின்னம்மா, டிடிவி அப்படிங்கிற மாதிரி அங்கே ஒரு தெரியுது. தாவேகால தான் எதையும் தாங்குமா, எத்தனை வந்தாலும் கொள்ளுமா மகாராஜன் கப்பல்னு சொல்லுவாங்க. அது ஒரு பழமொழி. அந்த மாதிரி யார் வந்தாலும் ஏற்றிக்கிறாங்க கப்பலில் திமுக அதிமுகன்னு. உங்கள் நேரத்தை ஒதுக்கி பேட்டி எழுதி மிக்க மகிழ்ச்சி. நன்றி சார். நன்றி, வணக்கம். நேரில் மீண்டும் மருத்துவ நிகழ்ச்சி சந்திப்போம். அதுவரை நன்றி, வணக்கம்.